பெரியார் காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். இப்போ தமிழுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் என்பது எளிதாக கற்றுக்கொள்ள எளிய எழுத்து முறை வேண்டும் என்று சிந்தித்தவர் இலக்கண அறிவோ இலக்கிய அறிவோ இல்லாத பெரியார் தான். மக்கள் மீது இருந்த அக்கறை, அந்த குழந்தைகள் மீது இருந்த அக்கறை. இதுவரை எந்த தமிழ் புலவரும் இயக்கம் எடுக்காத ஒன்று. மகாபாரதத்தை தமிழ் எழுதினார்கள், ராமாயணத்தை தமிழ் எழுதி கம்பரை புகழ்ந்து கொண்டிருந்தார்களே தவிர, குறள் என்கிற உயர்ந்த தமிழ் இலக்கியத்தை மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற சிந்தனை யாருக்கு இருந்தது? பெரியாருக்குத்தான் இருந்தது. பெரியார் தான் திருக்குறள் மாநாடு போட்டு அதை விளக்கி மக்களிடம் எடுத்துச் செல்வது மட்டுமல்ல, தங்கள் இயக்கத்தின் சார்பாக நூல்களை குறைந்த விலையில் விட்டு தமிழ்நாடு முழுக்க திருக்குறளை கொண்டு போய் பரப்பினார்கள். இது தமிழுக்கு சார்பான பார்வையை எதிரான பார்வையாக அவர்கள் பார்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஒரு பெற்றோர் அல்லது ஒரு தந்தை ஒரு மகளை பார்த்து தருதலை என்று பேசுவது என்பது அவன் போக வேண்டும் என்ற விருப்பத்தால் இல்லை, உன்னை மாற்றிக்கொள் என்பதற்காக. பெரியார் காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னது கூட உங்களிடம் அறிவியல் இல்லாத வெறும் மதமும் காதலும் மட்டுமே கொண்டதாக இந்த மொழி இருக்கிறது, அறிவியல் இல்லை என்ற கோபத்தால் வந்ததாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பெரியார் கூட சொன்னார், யாராவது அறிவியல் சார்ந்த மக்கள் முன்னேற்றம் சார்ந்த இலக்கியங்களை படைத்து கொண்டு வந்தால் என் செலவில் அச்சிட்டு உங்களுக்கு சன்மானம் கொடுக்க தயாராக இருக்கு என்று அறிவித்தவர் பெரியார். இறுதி 72ஆம் ஆண்டில் அவர் ஒன்று சொன்னார், மொழிப்பற்று என்பது ஒருவனுக்கு வேண்டும், நாட்டுப்பற்று வேண்டுமென்றால் மொழிப்பற்றும் வேண்டும், ஒரு ஒற்றுமைக்கு ஒரு மொழி தேவைப்படுகிறது, சமஸ்கிருதம் என்ற ஒன்றை வைத்துக் கொண்டுதான் இந்தியா முழுவதும் இருக்கிற பார்ப்பனிடம் ஒற்றுமை நிலவுகிறது, அது தமிழை கொண்டு ஏன் வரக்கூடாது என்பதை 72ஆம் ஆண்டு பேசியிருக்கிறார் பெரியார். எப்போதோ இளம் வயதில் துணி போடாத பெரியாரை இறுதி வரை துணி போடாமல் தெரிந்தவர் என்று பேசுவார்கள் என்பதை போல ஒரு காலத்தில் சொன்ன ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்களுக்கானதாக அவர் ஆக்க வேண்டும் என்று பார்த்தார். ஆக்குவதற்கான சில முயற்சியில் எழுத்துச் சீர்திருத்தம் கொண்டு வந்தார். தமிழை அழிக்க வந்த இந்தியை எதிர்த்து போராடினார், குறளை முன்வைத்தார். இவரை ஏன் இப்படி பேசுகிறார் என்று புரியவில்லை எனக்கு. இன்னும் புரியாமல் இருக்குது. ஒற்றை சொல்லை எடுத்துக்கொண்டு அதற்கு பின்னால் இருக்கிற எதையும் பேசாமல் பேசுவவர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்.